மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலையை பாரு. இந்த வாக்கியத்தை கேட்கும்போது ரொம்ப கடினமாக பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 22 எப்படியாக சொல்கிறது? அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் சில கட்டளைகளை, பேதுருடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு ஒரு அழகான புதிய அன்பு கட்டளைகளை கொடுத்து, நீ இதெல்லாம் பண்ணினும் போது அவர் பக்கத்தில் இருக்க யோவானை குறித்து உங்களுக்கு என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிற காரியம், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலையை மாத்திரம் நீ பார்த்தா உனக்கு நல்லதுன்றாரு. இது கடினமாக இருக்கே, எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அது கிடையாதுங்க. ஆண்டவர் பேதுருக்கு அதுக்கு மேலே கொடுத்த ஊழியமே, நம்ம வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், அடுத்த கட்டமான ஊழியம் இல்லை, நம்ம அடுத்த கட்டம் வாழ்க்கையில் முன்னேறி சொல்வதற்கு ஆண்டவர் சொல்கிற பெரிய காரியம், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். அடுத்தவங்களோட வேலையை நம்ம நிதானிச்சு அவங்களுக்கு நியாயம் தீர்க்கிற வேலையை நம்ம செய்தோமானால் அது தேவனுக்கு பிரியமானது இல்லை, அவங்களுக்கும் பிரியமானது இல்லை. நம்மளால் முடிஞ்சால் அவங்ககிட்ட சில நேரங்களில் புத்தி சொல்லலாம், இல்லாட்டி ஜெபிக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்காக நம்ம ஒரு கரிசனையோட ஏதோ ஒரு நன்மை பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்கள குத்தி காட்டுறது, தேவையில்லாத காரியம் செஞ்சால், நீதிமொழிகள்ன்ற புஸ்தகத்தில் அழகான ஒரு வாக்கியம் சொல்கிறது, தனக்கு இல்லாத வழக்கிலே போய் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான்னு. ரோட்டில் தெருவில் போய் ஒரு நாயோட காதை பிடிச்சு இழுத்தீங்கன்னா அது உங்களை தான் கடிக்கும், தேவையில்லாத சேதம் உங்களுக்கு தான் ஏற்படும். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற கட்டளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் அன்பு கட்டளை. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உங்களுடைய பெரிய ஆயத்தமாகி விட்டதுன்னு அர்த்தம். அதனால் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய காரியத்தை மாத்திரம் செய்வோம், அன்பை பகிர்வோம். தேவன் ஆசீர்வதிப்பார்கள்.